வணக்கம். இந்த ஃபெட்னா 38 விழாவில் நம்மோடு இருப்பவர்கள் கனெக்டிகட் தமிழ்ச் சங்கத்தை சார்ந்தவர்கள். அவர்களோட அவங்க கருத்து என்னவா இருக்குங்கிறத இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இந்த ஃபெட்னா விழா வந்ததை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஹலோங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். என்னோடய பேர் மகேந்திரன் நீலகண்டன், கனெக்டிகட்லேருந்து வரேங்க. இது என்னோட முதலாவது பேரவை, தமிழ் பேரவை மீட். நாங்கள் நான் அண்ட் சுந்தர் அண்ட் டீம் 13 மணி நேரம் நாங்கள் கனெக்டிகட்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த 38வது பேரவை திருவிழா வட அமெரிக்கா மற்றும் நார்த் கரோலினா சேர்ந்து பண்ணுற விழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. 3வது நாள். ஸோ ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம கடல் தாண்டி வரோம், கடல் தாண்டி தமிழர்கள் வராங்க, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு சப்குரூப்பாக இருக்காங்க. 50 மாநிலம் இருக்குது, 50 மாநிலத்தில் ஒவ்வொரு சப்குரூப்பாக இருக்குது. இந்த 50 மாநிலமும் வருடத்தில் ஒரு நாள், 4 நாட்கள் ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுன்றது இட்ஸ் எ சாதாரண விஷயம் இல்லைங்க. இட்ஸ் எ வெரி வெரி பெரிய எஃபர்ட். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மீட் பண்ணுறோம். ஸோ இந்த மீட் ஒரு தமிழை பற்றி பேசக்கூடிய ஒரு மீட். தமிழ் எப்படி இருக்கிறது, தமிழ் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம், தமிழ் மொழியை, தமிழ் மக்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு உதவி கொள்ளலாம் என்ற பல்வேறு வகையில் இது சந்தர்ப்பமாக இருக்கிறது. அண்ட் அகைன் என்னோட ஒரே ஒரு சஜஷன், நேரமின்மை காரணமாக நம்ம தமிழுக்காக செலவு பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி வெளிநாடுகளில், அமெரிக்காவில் நம்ம தமிழர்கள் வருடத்தில் ஒருவருக்கொருவர் மீட் பண்ணிவிட்டு ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு தமிழில் பேசுவோம், தமிழால் இணைவோம், தமிழை வளர்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் நண்பரே, உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க. நான் சுந்தர் ஆறுமுக சுவாமி, கனடிகட் தமிழ் சங்கத்திலிருந்து வந்திருக்கோம். வட அமெரிக்கா தமிழ் சங்கம் அண்டு பேரவை, நார்த் கரோலினாவின் தமிழ் சங்கம் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் ஃபெட்னா 38இல் நாங்கள் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ் சொந்தங்களை காண்பதற்கு இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. மேலும் தமிழால் இணைந்து தமிழை வளர்த்து நாம் அனைவரும் ஒன்று கூடி நமக்கு தேவையான நட்புகளையும் உறவுகளையும் இங்கு வளர்த்து கொள்ள பெரிய ஒரு தளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கு வந்த பின்புதான் பல இந்தியாவில், தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற கலைஞர்களையும் இங்கு நாங்கள் கூப்பிட்டு கௌரவித்து அவர்களையும் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம்.